திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள் மாற வேண்டியது மத்திய அரசு என்ற தலைப்பில் பேச வருகிறார். எக்ஸம்ஷன் லிமிட் பற்றி பேசுனீங்க. 20 லட்சம் தான் லிமிட் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி 10 லட்சம் இருந்துச்சு. ஆனால் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரியோட லிமிட் 1.5 கோடி இருந்துச்சு. இப்போ நீங்கள் காம்பன்சேஷன் ஸ்கீம் பற்றி பேசுவீங்க. அதாவது 75 லட்சம் இருந்தால் நீங்கள் 1% இல்லைன்னா 2%, 3% கட்டிட்டு போகலாம். ஆனால் அதில் இன்புட் கிரெடிட் கிடையாது. அதுதான் சொல்லாமல் விடுறீங்க. அது யார் பார்க்க போறாரு? ஏன் அது 1.5 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் எடுத்து போல? நீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு நம்ம நாட்டில் உருவாக்கி கொடுக்கறதுக்கு 2 பேர் தான், விவசாயி, சிறு குறு உற்பத்தியாளர். எம்என்சி கிடையாதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருமதி நிர்மலா சீதாராமன் சிறு குறு வியாபாரிகளுக்கு உற்பத்தியாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாருமே அவங்க பிராண்ட் எடுத்துவாங்க, ட்ரேட்மார்க் பண்ணுங்க, உங்கள் பிராண்டு பேர் வாங்க மார்க்கெட்டில், நான் அந்த ட்ரேட்மார்க்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை குறைச்சி கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேர் ட்ரேட்மார்க் பண்ணால் வரி ஏற்று போகிறேன். அன்றைக்கிலே இந்த பிளானிங் ஓடுதா? அதாவது கம்ப்யூட்டர் மேலே 18% வரி, ஆனால் அதுக்கு மானிட்டர் மேலே 28% வரி. நானே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். மானிட்டர் இல்லாமல் கம்ப்யூட்டர் யூஸ் எப்படி பண்ணும் எனக்கே தெரியாதுப்பா. இதே ஜிஎஸ்டியை இந்தியா முழுக்க நிறைவேற்றுவதற்கு இந்நாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களும் கடுமையாக போராடினார்களா, உழைத்தார்களா, இல்லையா? ஆனா இதே ஜிஎஸ்டி அது கிடையாது. அது வேற. இருங்க நான் சொல்றேன் அது வேற ஜிஎஸ்டி சொல்றேன். நாங்க எதுக்கு இந்த ஜிஎஸ்டியே வர வைக்கிறோம் நாங்க சொல்றோம். நீங்க காட்டினீங்க ரஜினி வராரு, அப்போ கமல் வராரு, கடைசியில் விஷால் வந்து நிக்கிறாரு. பிரதர் விஷால் கோச்சி கூடாது, நானும் உங்க ரசிகர் தான். சரி, இந்த ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி இல்லைன்னா எப்படி? நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுல முதல் பாயிண்ட்னா, இவங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் திரு பி சிதம்பரம், அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நம்ம ஊருக்கார் தான் சுப்பிரமணியம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 18%, 12%, 15% போதும், இது மேலே நீங்க வரி போடுறதுக்கு அவசியமே இருக்கக்கூடாது. அப்போ எங்கேல இந்த 28% வருது? சரி, என்னமோ லக்ஸரி ஐட்டம்ஸ் பா, BMW வண்டி, கூச்சி ஹேண்ட்பேக், இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் எடுப்பாங்க தானே, அதுக்கு தான் இருக்கும். ஆனால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா டை, ஷேவிங் கிரீம், ஷாம்பு சொன்னாங்க. டை பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாதா? ஓ, ஊருக்கே மோதி ஆக்கி விடுறீங்களா? கொள்கை பற்றி நான் பேசினேன். ஒரு வரி விதிப்பு கொண்டு வந்தா அது கொள்கை ரீதியாக தான் விதிக்கணும். இந்த அரசாங்கத்துடைய கொள்கையை எடுத்து பார்த்தா என்ன சொன்னா தெரியாது. சரி, ஸ்வச் பாரத் இருந்து ஆரம்பிக்கலாம். சுகாதார பாரதம். நீங்க தெருவுக்கு போனா மகாத்மா காந்திஜியோட கண்ணாடி தெரியுது. சுகாதார பாரதம் நாங்கள் உருவாக்கணும் பேச்சோடுது. அப்போ இந்த சுகாதார பாரதம் பின்னாடி என்ன இருக்கு? செஸ்ஸே போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க இல்லை தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த பணம் நானே கட்டினேன். சேவை வரியோட ஒரு 0.5% செஸ் போட்டாங்க, ஸ்வச் பாரத் செஸ் கொடுத்து சொல்லிட்டு. ஆனால் அந்த பணம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது எங்கே போயிடுச்சு. சரி, இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கல்விக்கு போட்ட செஸ்ஸும் உயர்கல்விக்கு போட்ட செஸ்ஸும் எங்க போச்சோ அதே இடத்துக்கு தான் இந்த சுகாதாரத்துக்கு போட்ட செஸ் போயிருக்கு. கிருஷி கல்யாண் செஸ் பத்தியே பேசிக்கலாமா? விவசாயிகளை நல்லதுக்காக தானே பயன்படுத்திட்டீங்க. இல்ல, பயன்படுத்தலங்கிறேன் நான். அது ரெண்டும் எங்க போச்சோ? உங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது கல்விக்கான செஸ்ஸும் உயர்கல்விக்கான செஸ்ஸும் எங்க போச்சோ அதே இடத்துக்கு. அது விவாதத்துக்கு நாங்க அப்புறமா வரேன். அதுல நிறைய பாயிண்டே இருக்கு சார். அண்ணா ஹோட்டல் பத்தி பேசினாரு, நானே ஹோட்டல் பத்தி பேசினேன், தண்ணி பாட்டில் பத்தி பேசணும், டீ காபி பத்தி பேசணும். சரி, ஐஸ்கிரீம் மேலே 18% வரி என்னங்க அர்த்தம்? நடுத்தர மக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? சரி விடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், உடம்புக்கு நல்ல இல்லை. கடலை மிட்டாய் சாப்பிடலாமா? பொறுமை இருங்க. அது மேல 18% வரி இருக்கு. மொத்தத்தில் இனிப்பே சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சுகர் இருந்தா அதை மாத்திரை சாப்பிடலாமா? ஓ,
அதுக்கே விலை ஏறுது. ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன். விவசாயிகளுக்கு இதனால எந்த லாபமே கிடையாது, எந்த விதமான லாபமே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பூச்சிக்கொள்ள மருந்துக்கு 18% வரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே விவசாயம் பண்ண முடியுமா? எக்ஸ்போர்ட் நடக்குது. திருப்பூர்காரங்க உண்மையா பாவங்க. முதல்ல கேளுங்க, முதல்ல மின்சாரம் கிடைக்கல, அதுல நிறைய பேர் அடி வாங்கினாங்க, அது மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன்ல அடி வாங்கினாங்க, கருப்பு பணம் பிடிக்கல, ஒண்ணுமே பிடிக்கல, ஆனா நல்லா அடி தான் வாங்கினாங்க. ஜெனரல் வார்டுக்கு போனாங்க வச்சுங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டியில் ஐசியூக்கு தான் போறாங்க. இல்லை என்ன காரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தரை எக்ஸ்போர்ட் பண்ணாரு வச்சுங்க, அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர் கிடையாது, வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, கொஞ்சம் தான் வியாபாரம் செய்கிறாரு. அவரே இந்த மாதிரி தான் செய்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல 5% கட்டிட்டே போறாரு. சரிங்களா? அந்த 5% கட்டுறதுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணாரு. அவர் கஸ்டமரை உடனே பணம் கொடுக்க மாட்டாரு, ஒரு 30 நாள், 60 நாள், 90 நாள். அதுக்கு அப்புறம் தான் அவர் போயிட்டு அந்த ஜிஎஸ்டியை வாங்க முடியும். அதே முழுசு ஜிஎஸ்டி கிடைக்காது, 90% தான் கிடைக்கும். ஸோ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 180 நாள் அவர் அதிகமாக பணம் கட்டிட்டு அந்த பணம் காத்துட்டே இருக்காரு. இது சொல்லுவாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னா 2% வட்டிக்கு தான் அவர் வெளியே வாங்கிட்டு இருக்காரு. இது எங்க எடுக்க போறாரு அவரு? எங்கேருந்து வசூல் பண்ண போறாரு இந்த பணம்? யோசிச்சுட்டு பாருங்க. பங்களாதேஷ், வியட்நாம், இந்த என்ன நாட்டில் அவங்க அரசாங்கத்தை அவங்களுக்கு உதவி செய்யுது. நம்ம அரசாங்கத்தை என்ன செய்யுது? நசிக்குது, முடிக்குது, சாவடிக்கிறது. எந்த திட்டமே கொண்டு வந்தா அதுக்கு ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கணும், ஒரு அண்டர்லைன் பிலாசபி இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். நீங்க ஒண்ணுமே யோசிக்காம விளம்பரம் வெறியோட சீக்கிரமா கொண்டு வாங்க வந்துட்டு பெரிய மிட் நைட்ல ஒரு பார்ட்டி போட்டு பண்ணா அது மக்களுக்கு சரி வராத. நன்றி, வணக்கம். நன்றி திரு மோகன் குமாரமங்கலம்.